மோட்டோ எட்ஜ் 60 ஃபியூசன் இது வந்து கம்ப்ளைண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஃபோன் வந்து ஆஃப் ஆயிருச்சு, டெட் ஆயிருச்சு. 0.6 ஆம்பேர் வந்து கன்சப்ஷன் ஆகுது யூஎஸ்பி போர்ட்டில். இதே மாடலில் இதே மாதிரி சிமிலரில் மோட்டோ எட்ஜ் 30, 50, G34 இந்த மாதிரி நிறைய மாடல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப டெட் ஆகிட்டு வருது காமனாக. இதுக்கு வந்து CPU ஃபால்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அப்படி ரெடி ஆகலைன்னா UFS ஸ்டோரேஜில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துகிட்ருக்கு. ஸோ இது போர்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கொடுத்துருந்தாங்க. டயக்னோஸ் பண்ணி பார்த்ததில் CPU தான் ஃபால்ட்டு. ப்ராப்பராக வந்து CPUவை ரிமூவ் பண்ணி எந்த ஒரு பிரிண்ட்டும் மிஸ் ஆகாமல் நம்ம வந்து திரும்ப அதை ரீபால் பண்ணி ரீஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எதுக்காக இந்த மாதிரி CPU ஃபெயிலியர் ஆகுதுன்னா, காமன் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப ஓவராக ஹீட் ஆகிறனால கீழே இருக்கக்கூடிய இந்த மாதிரி சால்டர் ஜாயின்ஸ் வந்து ஏதாவது ஒன்று மைனர் கிராக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படும். நம்ம ஃபோனை எங்கேயாவது லைட்டாக அப்படி கீழே போடுறப்ப இல்லை வந்து அப்படியே ஒவ்வொரு டைமில் யூஸ் பண்ணுறப்ப கிராக் வந்து பெருசாகி ஜாயிண்ட் வந்து வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வர்றதுனால ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக டெட் ஆயிடுது. நம்ம சீப் குவாலிட்டி டின்னு பேஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா திரும்ப ரிட்டன் கம்ப்ளைண்ட் வரும். ஹை குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஃபோனையும் டேட்டாவோட ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி உங்கள் ஃபோனில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். நீங்கள் நேரடியாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம், அல்லது கொரியர் மூலியமாக நீங்கள் உங்களோட ஃபோனை சென்ட் பண்ணி விடலாம். ஸோ குயிக் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.